ஃபைனலி கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயாச்சுங்க. காலையில 7:00 ஷார்ப்பா ரெடி ஆயிட்டோம். அப்ப அத்தையும் வேற கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறனால, அவரு பார்த்தீங்கன்னா, அத்தைய கூட்டு வர போயிட்டாரு. நான் இங்க வந்து ரெடி ஆயிட்டு, நம்மளோட கிளிக் அப்படி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஒரு கரெக்ட்டா 8:00 கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு பதாகையில போட்டாங்க. அதனால நாங்க 8:00 தான் அப்படின்னு நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காலையில 6 மணிலேருந்தே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறது கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் தான் தோணுச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டோம். அவ்ளோ கூட்டங்க. கரெக்ட்டா நாங்க வந்து லேட் ஆயி தான் போனோம். அப்பவே சரியான கூட்டம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுற இடத்துக்கு போலான்னு பார்த்தா, அங்க சரியான அலையோ அலை அப்படிங்கிற மாரி சரியான கூட்டம். உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு இருந்தது. சரி இருந்தாலும் நம்ம இவ்ளோ கூட்டத்துல சாப்பிட முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் அப்படியே இங்க வந்து வெளியில பேசிட்டு இருக்கலான்ட்டு வந்துட்டோம். இங்க சித்தி, சித்தப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. மாமா, தங்கச்சின்ட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களோடலாம் வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் போய் சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொஞ்சம் கோவில் உள்ள வந்து கூட்டம் வந்து கம்மியாயிருச்சு. நாங்க வந்த உடனே கோயிலுக்குள்ள போனதும் உள்ள செம்மையா கூட்டம் இருந்துச்சு. அதனால சாமி சரியா பார்த்து கும்பிட முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி கும்பிட போனோம். நல்லா ரிலாக்ஸா சாமியெல்லாம் நல்லா பார்த்து கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புனாங்க. சித்தி வாங்க போலாம் போலான்னு கூப்பிட்டாங்க சித்தி விட்டோம்லாம். சரி ஓகே போலாம் நம்ம அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கோவில்லயும் தேரோட்டம் இருந்துச்சு. அதனால காலையில இங்க வந்து கோவில் கும்பாபிஷேகம், ஈவினிங் வந்து எங்க கோவில்ல தேரோட்டம். அதோட அது மட்டும் இல்லங்க. நைட் ட்ரெயின் வேற நாங்க டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் ஒரே டைம்ல அப்படிங்கிறனால, டைமிங் எங்கனால வந்து இன்னைக்கு எப்புட்றா எல்லாத்தையும் பண்றோம், அப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாரி இருந்தது. நான் சரி ஈவினிங் போயிட்டு இருந்தா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு, அம்மா வீட்டு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சோனே ஸ்ட்ரெயிட்டா நாங்க எங்க கோவிலுக்கு வந்துட்டோம். கரெக்ட்டா நாங்க பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 3 மணிக்கு மேல தான் தேரோட்டம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, நைட்டு ட்ரெயின் போறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு, மதியம் ஒரு 12, 12:30ங்கும் போதே நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். அப்பதான் வந்து தேரெல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க. ஈவினிங் தேர் இழுக்கிறதுக்காக எல்லாம் சாமியெல்லாம் எடுத்து வச்சு அங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா நாங்க போன நேரம்னு பார்த்து, எங்க கோவில்ல ஒரு கல்யாணம் வேற நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த மேரேஜ்ல செம்மையா ஒரு விருந்து கிடைச்சது. அதனால போய் சாமிய கும்பிட்டு, அந்த மேரேஜ்ல கிடைச்ச விருந்து செம்மையா இருந்தது. ஐட்டம்ஸ்லாம் நெறையா போட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கரெக்ட்டா 1:30ங்கும் போது நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு கிளம்புனோனே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம நைட்டு டின்னருக்கு செஞ்சு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ட்ரெயினுக்கு கிளம்புனோம். அதனால நாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கோவில்ல இருக்கல. சுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கோவில்ல கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடடா! நல்லா வேலை செஞ்சிருக்காங்களே! அப்படிங்கிற மாரி ஒரே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம். இருந்து தேரோட்டத்த பார்க்க டைம் இல்ல. பட் இருந்தாலும் சாமிய நல்லபடியா கும்பிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நாங்க கிளம்பிட்டோம். அவரும் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறனால சரி ஓகே திருநீர் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, அது எலுமிச்சங்கனி, திருநீர் எல்லாம் ஐயர்ட்ட வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.